பொதிகை மலையில் பிறந்து அகத்தியார் திருவாய் மணர்ந்து அகப்புறமென இருவேறு பழங்களாய் திரிந்து இயல் இசை நாடகமென முக்கணிகளாய் கனிந்து வள்ளுவன் ஓலையில் பிறந்து பாரதியின் கவிதைகளில் விழுந்து கம்பனின் வரிகளில் ஒளிர்ந்து பல மொழிகள் பிறக்க தாயாக இருந்து இன்னும் கனங்கரை விளக்கமென நிமிர்ந்து இன்னும் இன்னும் இளமையென திகழ்ந்து அத்தமிழை வாய் மணக்க பேசி மகிழ்ந்து இதோ உங்கள் முன்னால் இருக்கிறேன் தலை நிமிர்ந்து. அப்படிப்பட்ட தமிழுக்கு எனது முத்தான முதற்கண் வணக்கங்களை சொல்லி இங்கு கூடியிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் எனது அன்பான இனிய மாலை வணக்கத்தை சொல்லி, இந்திய அரசியலமைப்பு சாசனத்துடைய தந்தை, இந்திய தேசத்தினுடைய மிகச்சிறந்த மாமேதை டாக்டர் பாபா சாஹிப் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் என்று சொன்னாலே எனக்கு முதல்ல ஞாபகம் வருது என்ன தெரியுமா? கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். அதாவது அவர் கல்வியை கற்க வேண்டும் என்று சொல்லவில்லை, கற்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த அளவிற்கு நாம் கல்வியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். முதலில் கல்வியை கற்பிக்க வேண்டும், பின்பு அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும், அதனால் அறவழியில் நின்று புரட்சியை செய்ய வேண்டும். இதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது. இந்த உலகத்திலேயே ஒரு மனிதருக்காக, ஒரு மனிதருக்காக அதிகமான சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது இந்த மனிதராகத்தான் இருக்க முடியும். அது மட்டுமல்லாமல் அதிகமான சிலைகள் உடைக்கப்பட்டவர் இவருக்கு தான். ஒரு திரைப்படத்தில் ஒரு வசனம், அவருடைய சிலைகளை உடைக்கலாம் ஆனால் சித்தாந்தங்களை உடைக்க முடியாது என்று அவர் சொல்கிறார். என்னை கடவுளாக எண்ணாதீர்கள், என்னை கடவுளாக எண்ணாதீர்கள், என்னை ஆயுதமாக்கி போராடுங்கள் என்று சொல்றாரு. அதாவது சக மனிதனை மனிதனாக மதிப்பதற்கு கல்வி ஒன்றே பேராயுதம் சொல்றாரு. அம்பேத்கரும் பெரியாரும் பயணித்த பாதை ஒன்றுதான், அவருடைய இலக்கு ஒன்றுதான், கொள்கை ஒன்றுதான். எது தெரியுமா? இந்து மத எதிர்ப்பு, சாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு, இவைகள் தான். அசோக்குமார் ஒரு கவிதை சொல்றாரு, லுங்கி அணிந்தே சங்கிகளின் சங்கை திருகிறான் தந்தை பெரியார். எப்படி? லுங்கி அணிந்தே சங்கிகளின் சங்கை திருகிறான் தந்தை பெரியார், தீட்டு என்றவன் முன் கோட்டு போட்டு கோட்பாடாகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். 1949ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறார். எவன் கையில் கோடிப்பை இருந்ததோ அவர் கையில் அரசு கோப்பைகள் இருந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறதுக்காக 7 பேர் கொண்ட குழுவை நியமிக்கிறாங்க. அந்த குழுவுல அம்பேத்கர் ஒருவர். இவர் ஒரு தாழ்ந்து குழந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த குழுவில இருந்து ஒருத்தர் ராஜினாமா செஞ்சுட்டாரு. இன்னொருத்தர் அமெரிக்காவுக்கு போயிட்டாரு, இன்னொருத்தர் என்னோட நாட்டை முன்னேற்றன்னு போயிட்டாரு, இன்னும் 2 பேர் டெல்லியிலே இல்லை. 7 பேர் கொண்ட குழு செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஆளாக நின்று இரவு பகல் பார்க்காமல் உலகத்திலேயே மிக நீளமான அரசியல் சாசனத்தை உருவாக்கினவர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவரை சாதி தலைவராக பார்க்காதீர்கள், சாதித்த தலைவராக பாருங்கள். இந்தியா ஒரு அறிவிப்பு வெளியிடுது, இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த கல்வியாளருடைய சிலையை நாங்க திறக்க போறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பு கேட்டோட உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு ஆர்வம், யாரா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம். அந்த மாதிரி அந்த இந்தியா அறிவிச்ச மாதிரி அந்த சிலை திறப்பு நாளும் வருது. உலக நாடுகள் இருக்கிற எல்லா தலைவர்களும் அந்த சிலை திறப்பு நாளுக்காக காத்துட்டு அதுல கலந்துக்கிறாங்க. அந்த சிலையை திறந்தோடனே எல்லாரும் அந்த சிலையை பார்த்துட்டு மிரண்டு போயிடுறாங்க. அது யாரா இருக்கும்னா, அது யார் தெரியுமா? அம்பேத்கர் அவர்கள் தான். அதாவது தனி மனிதனாக நின்று மிகப்பெரிய நூலகத்தை உருவாக்கி சாகும் வரை 65,000 புத்தகங்களை படித்து புரட்சி செய்த ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர். 2004ஆம் ஆண்டு கொலம்பியா யூனிவர்சிட்டி உலகத்தின் தலைச்சிறந்த படிப்பாளிகளின் பட்டியலை எடுக்கும் பொழுது அது முதல் பெயர் அம்பேத்கருடையது. அதே போல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த சில அறிஞர் கூட்டம் உலகத்திற்காக உழைத்தவர்களின் பட்டியலை எடுக்கும் பொழுது அது முதல் பெயர் புத்தருடையது, 4வது பெயர் அம்பேத்கருடையதாக இருக்கிறது. அவர் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார் என்பதை கடந்து இந்த நொடிக்கு நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு காரணம் அவர்தான் என்று சுயமரியாதை உணர்வை கொடுத்த அவரை என்றென்றும் கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம், ஜெய். பறக்கும் பேச்சாளர் சத்யா கிருஷ்ணா அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு